ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பீட்ரூட் பியூரி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது அண்டு ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் ரெசிபி இதை குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி டெக்ஸ்சரில் கொடுக்கணும், எந்த மாதத்துலேருந்து குழந்தைக்கு பீட்ரூட் பியூரி வந்து கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எண்டு வரைக்கும். ஸோ வாங்க, இதுக்கு தேவையான பொருளாக என்ன, இது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பீட்ரூட் ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு பாதி பீட்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் தோல் சீவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம ஒரு குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நான் வந்து வேக வைக்க போகிறதில்ல, நான் வந்து பாயில் பண்ண போகிறேன். நீங்கள் அப்படியே வேக வச்சிங்கன்னா சில சமயம் அதோட ரா ஸ்மெல் அப்படியே இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நான் வந்து தண்ணி ஊற்றி நான் குக் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ஒரு குட்டி பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா குக் பண்ண போகிறோம். இப்போ நல்லா ஹார்டாக இருக்குது இல்லையா, நல்லா குக் பண்ணும்போது நீங்கள் ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்து உடையும் அந்த பீட்ரூட் வந்து. ஸோ அதுதான் கரெக்டான பதம், சரிங்களா? இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மறுபடியும் மாற்றிக்கலாம். இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். வாயில் தட்டுப்படக்கூடாது. பிகாஸ் 6 மாத குழந்தைக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக ஃபைனாக இருக்கணும் முழுங்குறதுக்கு. நீங்கள் ஏதாவது வாயில் தட்டுப்படுற மாதிரி இருந்தால் அதை அடைச்சிக்கும், அப்படியே வந்து வாமிட் பண்ணிவிடுவாங்க அவங்க. ஸோ அதனால் நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 6லேருந்து 7 மாத குழந்தைக்கு பீட்ரூட் பியூரி கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வெறும் பீட்ரூட் பியூரி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகும். அது வந்து அவங்களுக்கு டைஜஷனும் ஆகாது அண்ட் இது ஃபில்லிங்காகவும் இருக்காது. பீட்ரூட் பியூரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரெசிபீஸில் ஆட் பண்ணி கொடுக்கலாமே தவிர அப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா, மற்றபடி கேரட் பியூரி இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது வேறு. பட் பீட்ரூட் பியூரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போது நீங்கள் சாதம் வடிச்சிருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணி நல்லா மறுபடியும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை குழந்தைக்கு நீங்கள் 6லேருந்து 7 மாத குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கலாம். அது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பீட்ரூட் பியூரி கொடுக்கும்போது மனசில் வச்சுக்க வேண்டியது, குழந்தைக்கு இந்த மாதிரி பீட்ரூட் பியூரி கொடுத்து ஒரு 2-3 நாளுக்கு வந்து குழந்தைங்க ரெட் கலரில் தான் மோஷன் போவாங்க. ஸோ யாரும் அதை நினச்சி பயப்பட வேண்டாம். அதை பார்த்துட்டு, ஏன்னா நம்ம அந்த மாதிரி கலரில் தான் சாப்பாடு கொடுத்துருக்கிறதுனால மோஷனும் அவங்களுக்கு அப்படி தான் வெளியாகும். ஸோ நீங்கள் அதை நினச்சி பயப்படாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு எப்படி கொடுக்கலாம், 8 மாதத்துலேருந்து 1 வயசுக்கு தாண்டியும் எப்படி கொடுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, பருப்பு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லை சாதமும் பருப்பு பூண்டு இதெல்லாம் ஒன்றா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட் பியூரி ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி குழந்தைக்கு ஸ்மூத்தாக கொடுக்கலாம். இல்லை கையால் பிசைஞ்சு கூட நீங்கள் ஊட்டி விடலாம். இந்த மாதிரி அவங்கவுங்க டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க வேண்டியது தான். பட் வெறும் பீட்ரூட் பியூரியாக கொடுத்திங்கன்னா அது ஃபில்லிங்காக இருக்காது அண்ட் அவங்களுக்கு அந்த சாப்பாடு வந்து போதுமானதாக இருக்காது. போகிற 6லேருந்து 7 மாத குழந்தை கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சும்மா ஒரு 5 ஸ்பூன், மேக்ஸிமம் 5 ஸ்பூன் கொடுத்தா போதும். அதுவுமே சாப்பாடாக கொடுக்காதீங்க, ஜஸ்ட் அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பழக்கப்படுத்துறதுக்காக கொடுத்தா போதும். மற்றபடி நீங்கள் ரெசிபிஸில் ஆட் பண்ணி கொடுக்குறது தான் பெட்டர், அதுதான் பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.